வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி 3 ஆர்ட்ஸ் அந்த 71 டேரக்டர்ஸ்க்கான பயில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ இதில் நடந்ததில் நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாகவும் ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் தான் வந்திருக்குது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கேஸை ஒத்தி வச்சுருக்கிறாங்க. அடுத்த ஹியரிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் உங்கள் பாதி பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அடுத்த வாரம் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் அந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாக 71 டேரக்டர்ஸ்க்கு வந்து ஹியரிங் டேட் மாறி மாறி போய்கிட்டு இருக்குது. இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா மைவி 3 ஆர்ட்ஸோட மெம்பர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஏமாற்றத்தில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி கிடச்சிரும், நாளைக்கு கிடச்சிரும், ஸோ இப்போ வெளியில் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு சேடான ஒரு நியூஸாக தான் இப்போ நமக்கு வெளிவந்திருக்குது. நமக்கு நம்மளும் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் கோர்ட்டுக்கிட்டையும் பார்த்திங்கன்னா கோரிக்கையாகவும் வைக்கிறோம். இந்த வீடியோ மூலிமா கோரிக்கை வைக்கிறோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் பண்ணாமல் உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கணும். ஒன்று குற்றவாளினா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைங்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியில் விட்டுறணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பயனடைவாங்க. இப்போ ரொம்பவே அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற விதமாகவே நான் போடுறேன். ஸோ 18ஆம் தேதிங்கிறது அது கூட பிரச்சனை இல்லை. அன்னைக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பல்சரியாக ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸு, ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிரூபிக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஸோ காலம் தாழ்த்தாமல் அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பதிலை, ஒரு பாசிட்டிவான பதிலை வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தணும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைவி 3 ஆர்ட்ஸ் மெம்பருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். ஸோ எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்பயாவது நமக்கு ஒரு நல்ல தகவல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஸோ நம்ம மைவி 3 ஆர்ட்ஸை இதுக்கப்புறம் நம்பலாமா வேணாமாங்கிற ஒரு கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள்லாம் அந்த நியூஸை பார்த்துட்டு 18ஆம் தேதி சொல்கிறாங்க, ஸோ இதுக்கப்புறம் வராது, இது இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தால் இப்போ 2025 வருமா 2026 வருமா அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது எது நடந்தாலும் நடக்கட்டும், ஸோ பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது அப்டேட் நம்ம மைவி 3 ஆர்ட்ஸ் சம்மந்தமாக அதை வருந்தாலும் நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன். நானும் மைவி 3 ஆர்ட்ஸை பற்றி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி 3 ஆர்ட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது அப்டேட் இருந்தாலும், ஒரு பாசிட்டிவான அப்டேட் ஏதாவது கிடச்சாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன்.